ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடிஎம் அப்ளிகேஷனில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேடிஎம்மில் நீங்கள் இப்போ நியூ யூஸராக இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆஃபர் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினிமம் 10 ரூபா உங்களுக்கு ஷேராக கிடைக்கும். 10 ரூபாயிலேருந்து 100 ரூபாக்குள்ளே எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. அது எதை பற்றியும் சொல்லிடுறேன். இந்த ப்ரொஃபைல் போயிட்டு நீங்கள் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகும். அந்த லிங்க்கை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் யாருமே பேடிஎம் பயன்படுத்தலை அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்க பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா யூபிஐ மூலமாக யாருக்குன்னா ஒருத்தருக்கு 1 ரூபா நீங்கள் பே பண்ணாலும் போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா கேஷ்பேக் கிடைக்கும். மினிமம் 10 ரூபா, அது மேக்ஸிமம் 100 ரூபாயாக இருக்கலாம். ஓகேங்களா? அந்த 100 ரூபாய்க்கு உள்ளே கிடைக்கலாம். ஓகே, இப்போ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அதை செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பேடிஎம் இன்ஸ்டால் பண்ண சொல்லும். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆன அப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம அதில் லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்குது. ஓப்பன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓப்பன் கிளிக் பண்ணோடனே நம்மளுக்கு பேடிஎம் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். என்ன மொபைல் நம்பர் போட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காமிக்குது. அதை நான் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணோடனே எஸ்எம்எஸ் பர்மிஷன் கேட்குது. நம்ம அந்த பர்மிஷன் அளவு கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கிறேன். எஸ்எம்எஸ்க்கும் அண்ட் லொக்கேஷனுக்கும் பர்மிஷன் கேட்குது. ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கிராண்டட் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் பர்மிஷனும் மெசேஜ் பர்மிஷனும் கேட்குது. அதுக்குமே அளவு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மெசேஜ் பர்மிஷன் கொடுத்ததுக்காக நம்மளோட மொபைலில் இருக்கிற சிம்மை பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணோம். கரெக்டாக இந்த சிம்முக்கு தான் அந்த இது லிங்க் ஆகிருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணோம். நம்ம சிம்மில் இருந்து ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ சென்ட் ஆகி அது ரிசீவ் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் கெட் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இதில் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு 10 ரூபா, மினிமம் 10 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா அதுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம ஆட் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆட் பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்த உடனே நம்ம இந்த மொபைல் நம்பரில், அதாவது நம்ம ஒரு வெரிஃபை பண்ணோம்ல, அந்த மொபைல் நம்பர் எந்த பேங்க் கூட லிங்க் ஆகிருக்குதோ அது ஃபைன் பண்ணும். ஆல்ரெடி லிங்க் ஆகிருந்துச்சு, நம்ம இதை மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுவே கொண்டு வந்துடும். நம்ம அந்த கார்டு டீட்டெயிலெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க, எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நம்ம யூஸ் பண்ண கிடையாது. பேடிஎம், கூகுள் பே இந்த மாதிரி அப்ளிகேஷனே யூஸ் பண்ணது கிடையாது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் என்ன பேங்க், அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பேங்க்குன்னு கேட்கும். அந்த பேங்க்கு கிளிக் பண்ணோடனே உங்களோட ஏடிஎம் கார்டில் உள்ள ஏடிஎம் கார்டு நம்பர், சிவிவி, எக்ஸ்பிரி டேட்லாம் கேட்கும். ஸோ அதெல்லாம் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். அதெல்லாம் கொடுத்த அப்புறம் தான் உங்களுக்கு டிக் மார்க் வரும். இல்லை, அதாவது அந்த மொபைல் நம்பர் அந்த பேங்க் கூட லிங்க் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி எரர் சொல்லும். கரெக்டாக நீங்கள் எந்த பேங்க் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த மொபைலில் இருக்கணும். மொபைலில் இருந்தால் தான் நீங்கள் லிங்க் பண்ண முடியும். அதையும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பேங்க் கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கிற மொபைல் நம்பரும் இந்த ஃபோனுக்குள்ளே இருக்கிற மொபைல் நம்பரும் சேம் தான். அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துக்கிறேன். டன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த ஒரு பேமெண்ட்னாலும் பண்ணலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு மணி அனுப்புறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எதா வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணினீங்க அப்படின்னா ஒரு யூபிஐ மூலமாக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளே எவ்வளோ வேணால் கிடைக்கலாம். மினிமம் ஆனால் 10 ரூபா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட காண்டாக்ட் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். காண்டாக்ட் அலோவ் பண்ணுறக்கு ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா என்னோட காண்டாக்டில் யாரெல்லாம் கூகுள், அதாவது பேடிஎம் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதில் ஒரு பர்டிகுலர் பர்சனை நான் செலக்ட் பண்ணி ஒரு 1 ரூபா பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம நம்மளோட பின் ஆல்ரெடி நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனில் பயன்படுத்தின சேம் பின் தான். அது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அதாவது லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் பின் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கேஷ்பேக் கிரெடிட் ஆச்சு. கீழே ஷோ ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே கேஷ்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கேஷ்பேக்கு 0 இருக்குது, கேஷ்பேக் பாயிண்ட்டும் 0 தான் இருக்குது, வவுச்சரும் 0 தான் இருக்குது.
கீழே வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இருந்துச்சு. அதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 10 பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்குது. பட் இது இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரல. 24 ஹவர்ஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மேக்ஸிமம் எந்த இதுவுமே பார்த்தீங்கன்னா, அதாவது பேடிஎம்மில் வர கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிரெடிட்டடுன்னு வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்திருக்குது. இப்போ என்னோட கேஷ்பேக் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 10 இருக்குது. இது என்னோட டேரெக்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு புதிய அப்டேட்டில் வந்து பார்க்கலாம். பாய்.